விண்டோஸ் வேற எதாவது போட்டீங்களா, விண்டோஸ் ஜி போட்டீங்களா? விண்டோஸ் ஜி தான். விண்டோஸ். ஓகே, இப்போ பாருங்க. ஓகே. ஸோ இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம்னு நான் சொல்லிடுறேன். எது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹலோ, கேட்குதா? ஓகே, கேக்குது கேக்குது. வைஃப் திடீர்னு கால் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்து அதனால அது போயிட்டு திரும்பி வந்து. ஓகே. செகண்ட் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுது, தென் பிஒஎஸ் ஆகுது, அப்புறம் இன்டியூஸ்மெண்ட்டு, சிஹெச் ஆகுது, அப்புறம் ஓபி. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு நம்ம இது தெரிஞ்சாவே கிட்டத்தட்ட ஒரு 30% நீங்கள் வந்து எப்படி என்ன தான் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதில். ஓகே, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஹையர் ஹை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது ஜஸ்ட்டு ஹையர் ஹை தான், சரியா? இது ஜஸ்ட்டு ஹையர் ஹை. இதுதான் ஹையர் ஹையோட எக்ஸாம்பிள். ஓகே, ஏன் இது ஜஸ்ட்டு ஹையர் ஹை? பிகாஸ் இது ஒரு ஹையர் ஹையா, ஓகே, இது ஹையர் ஹை, ஓகே, இது ஹையர் ஹை, இது ஹையர் ஹை, எல்லாமே ஹையர் ஹை தான். பட் எது வேலிடான ஹையர் ஹை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட்டாக கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்டியூஸ்மெண்ட்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ இன்டியூஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும்போது ப்ரீவியஸாக இருந்த ஒரு இடத்த ஹையை வந்து இது பிரேக் பண்ணிருச்சுன்னா, பிரேக் பண்ணக்கூடிய ஆரிஜின் பாயிண்ட் எதுனா இது. ஓகே, இந்த இடம் தான் இந்த இந்த பிஒஎஸை உடைக்கிறதுக்கான காரணம். அப்போ இந்த இடத்த நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டால் இன்டியூஸ்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஓகே, இன்டியூஸ்மெண்ட். ஓகே, இன்டியூஸ்மெண்ட். சரி, இந்த இன்டியூஸ்மெண்ட் எதனால் ஃபார்ம் ஆகுது, இந்த இன்டியூஸ்மெண்ட் வச்சு அடுத்து என்னென்னலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஹையர் ஹை ஏன் ஃபார்ம் ஆகுது, ஹையர் ஹை ஃபார்ம் அதாவது வேலிடு ஹையர் ஹையா இல்லை வாய்டு ஹையர் ஹையா. ஸோ இதெல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு கேட்டால், ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆன பிறகு ரெண்டாவது வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை டச் பண்ணியிருக்கணும். டச் பண்ணியிருந்தா தான் இந்த இடம் வந்து நீங்கள் ஹையர் ஹைன்னு சொல்லுவீங்க. ஓகே, இப்போ இது டச் பண்ணால், ஆமாம், இதுதான் வேலிடான ஹையர் ஹை. ஓகே, இல்லைன்னா இந்த ஹையர் ஹை கான்செப்ட் வந்து நாட் வேலிட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்த இது பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னா இதனோட ஃபஸ்ட்டு ஆரிஜின் பாயிண்ட் எது? இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். தொற்றுக்கா ஏதாச்சும் இல்லை, அப்போ இது வேலிட் ஹையர் ஹையா கிடையாது. அப்போ இது பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே தொற்றுக்கான்னு பார்க்குறோம், இங்கேயும் தொடலை, ஏன்னா இது இங்கேயே புல் பேக் எடுத்துகிட்டு போயிடுச்சு. சரி, இங்கேயா தொற்றுக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது, இல்லை. அப்போ எப்போ வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை, அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆரிஜின் பாயிண்ட்டை தொட்டுட்டு திருப்பி மேலே போகுதோ, ஓகே, அப்போ தான் அது என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் அ ஹையர் ஹை. இந்த இடம் வந்து என்ன சொல்லுவோம்னா ஹையர் ஹை. சரி, இப்போ ஹையர் ஹையோடது எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கீங்க. கொஸ்டின்ஸ் எதாவது இருக்கா? இல்ல, இப்போ இந்த ஆரிஜின் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்டியூஸ்மெண்ட்டை தொட்டுட்டு இல்லைன்னா பிரேக் பண்ணிட்டு இல்லைன்னா கிட்ட வந்து பிரேக், அதாவது சிம்பிளாக தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட், சரியா? ஓகே, இப்போ ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டுருக்கு. இப்படி கீழே வந்துட்டுருக்குன்னா, கீழே வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது எய்தர் வந்து
பாடி இருக்குல்ல, கேண்டில் ஸ்டிக்கோட பாடி வந்து இப்படி இருந்துட்டு ஓகே இப்படி இருந்துக்கிட்டு இப்படி இருந்துட்டு ஜஸ்ட் ஒரு விக்கு மட்டும் இப்படி கொடுக்கலாம், டச் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுவுமே வேலிடான இன்டியூஸ்மெண்ட் தான். இன்டியூஸ்மெண்ட்டை டச் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். சரியா? இல்லைன்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்தும் உடைக்கலாம். இது ரெண்டுமே வேலிடான இன்டியூஸ்மெண்ட் தான். இங்கே வந்து இந்த இடத்துல வந்து எதர் விக்கு டச் ஆனாலும் இந்த மாதிரி பாடி டச் ஆனாலும் இட்ஸ் வேலிடான இன்டியூஸ்மெண்ட் தான். இன்டியூஸ்மெண்ட் டச் ஆயிடுச்சுன்னு தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். டச் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆயிரும்? இன்டியூஸ்மெண்ட் டச் பண்ணிடுச்சுன்னா இங்கே என்ன கிரியேட் ஆகும்? ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். இந்த ஹையர் ஹை கன்ஃபார்ம் ஆகும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 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 பக்கம் வரேன். ஓகே, இப்போ பிஒய்எஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே சரி, இப்போ பிஒய்எஸ் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் சிம்பிள், உங்களுக்கே தெரியும். ஓகே சரி, இப்போ இந்த இடத்துல கவனிங்க. இப்போ எந்த இடத்துல நீங்கள் ஹையர் ஹைன்னு மார்க் பண்ணுவீங்க? எது வந்து வேலிடான ஹையர் ஹை? அதாவது இந்த ஸ்பாட் நம்பர் 1 இல்லை ஸ்பாட் நம்பர் 2? எது வேலிடான ஹையர் ஹை? ஸ்பாட் நம்பர் 2. அப்போ எப்போ இந்த பர்டிகுலர் ட்ரெண்டு இந்த வேலிடான ஹையர் ஹையை பிரேக் பண்ணுதோ இதுதான் பிஒய்எஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்போ ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனால் தான் உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும்? ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகே, பிஒய்எஸ் நடந்துச்சுன்னா தான் ஓகே இது அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் அது டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும். கரெக்ட். இல்லைன்னா அந்த ட்ரெண்ட் அப்படியே இருந்தா கூட திருப்பி அது அகைன் அப் ட்ரெண்ட்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி சொல்லாமா? ஏற்கனவே அது அப் ட்ரெண்ட்ல இருக்கு இதுக்கு முன்னாடி. ஏற்கனவே அப் ட்ரெண்ட்ல ஒன்றும் இல்லை, ஒரு பிஒய்எஸ் பிரேக் அவுட் ஆனா பிஒய்எஸ் காட்டினாவே அது ட்ரெண்ட் தான். அது டவுனாக இருந்தாலும் அப்பா இருந்தாலும் நீங்கள் அங்கேயே முடிவு பண்ணிக்கலாம். பிஒய்எஸ் வந்துச்சுன்னாவே அது ட்ரெண்ட் கன்ஃபார்ம்டு. ஆமாம் ஆமாம் சரி. இப்போ பிஒய்எஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிஒய்எஸ் கன்ஃபார்ம் ஆன உடனே என்ன கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டால் நெக்ஸ்ட் ஸ்டெப் பிஒய்எஸ் அடித்த உடனே 2 விஷயம் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் ஏரியாவை. ஓகே ஓகே பிஒய்எஸ் சரிங்களா? என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் CHO CH, அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை மார்க் பண்ணணும். இன்னொன்று ரெண்டாவது பாயிண்ட், ஏன்னா 2 திங்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒன்று வந்து CH மார்க் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் என்ன மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இன்டியூஸ்மெண்ட் மறுபடியும் மார்க் பண்ணணும். இன்டியூஸ்மெண்ட் வந்து நான் மார்க் பண்ணணும். சரியா? இது 2 பாயிண்ட் மறந்துடக்கூடாது. பிஒய்எஸ் பிரேக் பண்ணுச்சுன்னா 2 பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று CH மார்க் பண்ணணும், இன்னொன்று இன்டியூஸ்மெண்ட் மார்க் பண்ணணும். சரி, இப்போ இதில் இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, இந்த பிஒய்எஸ்ஸை ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த பர்டிகுலர் ஏரியா ஃபார்ம் ஆகிறதுக்கான ஆரிஜின் பாயிண்ட் எதுன்னு பார்க்கணும். அதுதான் CH. அப்போ எது CH? இதுதான் CH. சரியா? கரெக்ட். புரியுதா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறிடுச்சு. சரி, இன்னொன்று இப்போ ட்ரெண்ட் இருக்குது கரெக்டாக. இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா CH அடிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம்.
இது வந்து ஒரு இண்டிகேஷன் தான், சரிங்களா? இது வந்து ஒரு இண்டிகேஷன். அப்போ என்ன ஆகும், ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிஹெச்ஓ சிஹெச் அடிச்சுட்டு திருப்பி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு திருப்பி இப்படி இறங்குச்சுன்னா இது என்னவா மாறிடும்? இப்போ இது புல் பேக்காக மாறிடுச்சா? அப்போ இது பிஒஎஸ்ஸாக மாறிடுச்சா? இது இப்போ என்ன, இது என்ன ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு? இப்போ இது வந்து புள்ளி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. புள்ளி ஸ்ட்ரக்சர் என்ன, பையஸோடைய ஸ்ட்ரக்சர், அது ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. இப்போ செல்லஸோடைய ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு. அப்போ சிஹெச்ஓ சிஹெச்னாவே செல்லஸோட ஸ்ட்ரக்சருக்கு மாறிடுச்சு. இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன, பிகாஸ் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன, இந்த இடத்த இது உடைச்சிருச்சு. அப்போ இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். இங்கே இருக்கும் இன்டியூஸ்மெண்ட், இங்கே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், திருப்பி நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டை டச் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்துச்சுன்னா என்ன நமக்கு ஃபார்ம் ஆகும்? டெஃபினட்டாக பிஓஎஸ் ஃபார்ம் ஆகும். பிஒய்எஸ் ஃபார்ம் ஆகும். பிஒய்எஸ் உடச்சிருச்சு. அப்போ அடுத்த இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குது? இந்த ஃபஸ்ட்டு புல் பேக். ஒருவேளை இங்கே புல் பேக் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு என்ன புரிகிற மாதிரி சொல்கிறேன் இருங்க. அப்படி போயிட்டு இன்டியூஸ்மெண்ட்டை டச் பண்ணிட்டு இப்படி கீழே வருது. ஓகே, இப்படி கீழே வருது. இப்போ இந்த பக்கம் என்ன ஆயிடுச்சு, இது உடச்சிருச்சு. கரெக்டாக பிஒய்எஸ் வந்து நமக்கு உடச்சிருச்சு, ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இது ஃபஸ்ட்டு புல் பேக் எது? இதில் ஃபஸ்ட்டு புல் பேக் வந்து இந்த இடம், இதுதான் ஃபஸ்ட்டு புல் பேக். இந்த ஃபஸ்ட்டு புல் பேக் தான் நம்ம இன்டியூஸ்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ப்ரைஸ் வந்து எகைன் உங்களுக்கு எப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் டச் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்த உடைக்குதோ இது என்னவா மாறி இருப்ப, பிஒய்எஸ்ஸாக மாறிடும். புரியுதா? பிஒய்எஸ்ஸாக மாறிடும். பிஒய்எஸ்ஸாக மாறிச்சுன்னா உங்களுக்கு சிஹெச்ஓ சிஹெச் எங்கே இருக்குது? இந்த பிஒய்எஸ் உடைச்சதுக்கான ஆரிஜின் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இந்த பிஒய்எஸ் உடைச்சதுக்கான ஆரிஜின் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இது என்னது? சிஹெச்ஓ சிஹெச். அப்போ ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், திருப்பியும் இப்படி வந்து ஜிக்ஸாக்காக வந்துட்டு உடச்சு சிஹெச்ஓ சிஹெச் இப்போ என்ன ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு? செல்லர் ஸ்ட்ரக்சர்லேருந்து பையர் ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்த கேளுங்க. இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன திங்க் பண்ணுவோம்னா, இந்த இடத்த இதை அப்படியே மார்க் பண்ணோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படியே, கரெக்டா? ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடத்த உடச்சிருச்சு. இப்போ இது என்ன, இது அப் ட்ரெண்ட் ஆக்சுவலாக. இப்போ ஆக்சுவலாக இது ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு. அப் ட்ரெண்டுக்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் நார்மல் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் டவுன் ட்ரெண்ட், கரெக்டா? ஓகே, இதுதான் விஷயம். இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ராப். ட்ராப் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வச்சு எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். ஸ்டில் நம்ம என்ன திங்க் பண்ணியிருப்போம், ஓகே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணியிருப்போம். பட் என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ ட்ரெண்ட் மாறிடுச்சு. சிம்பிள். புரியல அது உடைக்கிற வரைக்கும் அந்த இன்டியூஸ்மென்ட் சிஹெச்ஓ சிஹெச்எஸ் முடிய அது உடைக்கிற வரைக்குமே அது வந்து டவுன் ட்ரெண்ட் தானே? கரெக்ட். எப்போ சிஹெச்ஓ சிஹெச் உடைக்குதோ அப்போவே ட்ரெண்ட் சேஞ்ச். ஓகே, முதல் இன்டியூஸ்மெண்ட்டாக அது ஆக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் சிஹெச்ஓ சிஹெச்ஆ இருக்கும். சிஹெச்ஓ சிஹெச்எஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ட்ரெண்ட் மாறுதுன்னு அர்த்தம். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வச்சு நம்ம நிறையா கால்குலேஷன்ஸ் இருக்கும்ல. ஓகே, அது ஒன் பை ஒன்னாக லேட்டர் ஸ்டேஜில் பார்க்கலாம். பட் ஸ்டில் இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இது தெரியணும், ட்ரேடில் இறங்குறதுக்கு முன்னாடி இது தெரியணும். சரி, இப்போ நம்ம பார்த்துருப்போம் அடுத்தது ஆர்டர் பிளாக்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். இந்த ஆர்டர் பிளாக்கு எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிருக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிருக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிருக்கலாம். அதனால தான் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னா திரும்ப டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகிருக்கலாம். அதனால தான் என்ன பண்ணுதுன்னா ப்ரைஸ் இங்கே வந்து டச் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பேக் ஆகிட்டு திருப்பி கீழே வருது. புரியுதுங்களா? ஸோ ஆர்டர் பிளாக்னா என்னென்னா சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோன்னா, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா, இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஆர்டர் பிளாக் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கும். அப்போ ஆர்டர் பிளாக்குக்கான மீனிங் என்ன? ப்ரைஸ் எப்போவெல்லாம் இப்படி திரும்பி இங்கே வருதோ இங்கே பட்டுட்டு திரும்பி ஜம்ப் ஆக ஸ்ப்ரிங் மாதிரி, அதாவது ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்ரும்.
ஆனா சம்டைம்ஸ் அதை உடச்சிட்டு கீழே போகும் இல்லையா, தொட்டுட்டும் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போகும் இல்லையா, அது அது அப்போ வந்து என்னத்தை நம்ம கன்ஃபார்ம் ஆகும்? அது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்துட்டுருக்கா. ஓகே, இப்போ நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆயிருக்கு? ஆர்டர் பிளாக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல லோ தான் ஆர்டர் பிளாக். இங்கே லோ இருக்கும் பாருங்க, ஏற்கனவே இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. சரியா? இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. இப்போது இங்கே வந்து டச் பண்ணிட்டு போகிறது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி திருப்பி என்ன ஆகும்? ப்ரைஸு இங்கே போயிட்டு திருப்பி டச் ஆகிட்டு இங்கே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து மேலே போகும். புரியுதா? இது 2 கேஸ். சரி, இந்த மாதிரி வர்ற கேஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம்னு கேட்டால், இது வந்து பிரேக்கர் பிளாக். ஆர்டர் பிளாக்ங்கிறது டைரெக்டாக உள்ளே வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு கன்ஃபர்மேஷனோட மேலே போகிறது ஆர்டர் பிளாக். இந்த மாதிரி மொத்த ஏரியாவை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே உள்ளே போயிட்டு அந்த ஆர்டர் பிளாக்குள்ளே திருப்பி ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா இட்ஸ் அ பிரேக்கர் பிளாக். ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சு. அந்த ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி பிரேக் ஆனங்காட்டி அது பிரேக்கர் பிளாக். ஓகே, ஆர்டர் பிளாக் அண்ட் பிரேக்கர் பிளாக். ஓகே, சிம்பிள். இப்போ ஜஸ்ட் இல்லை, இதெல்லாம் வச்சு நம்ம ட்ரேட்ஸ் வந்து நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கணும். பிகாஸ் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கணும். நான் உங்களுக்கு அது ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன் அது எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க பிரேக் ஹையை உடைச்சிருக்கா. இந்த பக்கம் ஒரு ஹை, இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு ஹையை உடைச்சிருக்கா. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ட்ரெண்ட் வந்து ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த இடத்த ஹையை உடைச்சிருக்குன்னா டெஃபினட்டாக இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்கணும்? இங்கே தான் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு புல் பேக் இருக்குது. அப்போ ஏதாச்சும் உங்களுக்கு அதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா? அதாவது ஒரு பிஒஎஸ்ஓ ஹையர் ஹையோ நமக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை. எப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து டச் பண்ணதோ அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த இடம் ஹை கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த இடம் ஹை கன்ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த ஹை கன்ஃபார்ம் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டால், ஜஸ்ட் எப்போ வந்து அடுத்து இந்த ஹையை உடைக்குதோ அப்போ என்ன கன்ஃபார்ம் ஆகும்? பிஒஎஸ் கன்ஃபார்ம் ஆகும். பிஒஎஸ் கன்ஃபார்ம் ஆன பிறகு நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும்? இந்த இடத்துல கேரக்டர் சேஞ்ச் கன்ஃபார்ம் ஆகும். புரியுதா? சிம்பிள். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்லாம் வச்சு அடுத்து நம்ம இல்லை கன்ஃபர்மேஷன்ஸ் இது இல்லை. ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே போகல, ஜஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இது ஒரு கேப்பு. இந்த கேப்பை ஃபில் பண்ணோன்னே கீழே அடுத்தது இது ஒரு அன்மிட்டிகேட்டட் கேப்பு. ஓகே, அடுத்து இந்த அன்மிட்டிகேட்டட் கேப்பில் இந்த மார்க்கெட் வரல. சப்போஸ் ப்ரைஸ் வந்துச்சுன்னா, இந்த கேப்புக்கு ப்ரைஸ் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்ன ஆகும்னா இப்படி ரியாக்ஷன் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சரில். அது என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேப்ஸ், அந்த கேப்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் எல்லாமே நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ நீங்கள் பார்த்தது, ஃபண்டமெண்டல்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. ஜஸ்ட் பேசிக் மட்டும் தான் இந்த கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல். ஆமாம் ஆமாம். சரி, உங்களுக்கு லைவாக இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நம்ம மார்க் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. சரி, இங்கே நான் மார்க் பண்ணலாம். ப்ரைஸ் என்ன இருக்குது? மேலே போயிருக்கு. தென் ஓகே 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 சரி, எல்லாமே ஓகே தான். இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டாக? ஏன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிருச்சு, பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. அப்போ இன்டியூஸ்மெண்ட் எங்கே இருக்குது? அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டா? ஏன்னா நீங்கள் அது மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே நமக்கு திருப்பி சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மாறும். புரியல. இப்போ சிஹெச்ஓ வந்து திருப்பி பிரேக் பண்ண மட்டும் தான் எனக்கு தெரியும். சிஹெச்ஓ வந்து
சிஹெச்ஓ திருப்பி அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணிட்டு போனா தானே சிஹெச்ஓ எடுத்துக்க முடியுமா, இல்லைன்னா நமக்கு வந்து இப்போ வந்து இன்டியூஸ்மெண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஹை கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே கரெக்ட் நீங்க ஓகே, வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நான் இங்கே சிஹெச்ஓ மார்க் பண்ணுறேன். சரி ஓகே, உங்களுக்கு நான் கரண்ட்டாகவே வரேனே, ஒரே நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்கு கரண்ட்டாகவே நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ரொம்ப அட்வான்ஸ்டாக வேணால் பேசிக்காக வேணால் சொல்கிறேன். ஓகே சரி, இது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, இதில் எது இன்டியூஸ் ஃபஸ்ட்டு புல் பேக் எது? இதில் மேலே வந்து ஏதோ உடச்சி போயிருக்கு, பட் இது புல் பேக், இது ஒரு புல் பேக் கரெக்டா? சரி, இந்த ஃபஸ்ட்டு புல் பேக்கை உடச்ச உடனே தொட்ட உடனே உங்களுக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகும்? உடைச்சாலும் தொட்டாலும் பரவாயில்ல, அது வந்து இன்டியூஸ்மெண்ட் கரெக்டாக வந்துடும். இந்த இன்டியூஸ்மெண்ட் உடச்சுன்னா என்ன உங்களுக்கு வந்துடும்? ஹையர் ஹை வந்துடும் கரெக்டா? ஹையர் ஹை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்? இந்த இடத்துல பிஒஎஸ் வந்துடும். பிஒஎஸ் இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆன பிறகு சிஹெச்ஓ சிஹெச் கன்ஃபார்ம் ஆகும். அது எங்கே? இங்கே. அது கரெக்ட். அதுதான் அதோட ப்ரீவியஸ் இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்கும், அதே சிஹெச்ஓ. கரெக்ட். இப்போ பாருங்கள், ப்ரைஸ் வந்து அடிச்சிருக்கா? இன்னும் இல்லை. சரி, அப்போ ட்ரெண்ட் என்ன அர்த்தம்? ஸ்டில் அப் ட்ரெண்ட். இப்போ இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்துல இதைத்தான் சொன்னேன், ஒரு சில விஷயம்லாம் நம்ம கவனமாக நோட் பண்ணோன்ட்டு. இப்போ இந்த இடத்துல இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ டவுன் ட்ரெண்ட், மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது? இப்போ வந்து ஃபஸ்ட்டு புல் பேக் என்னது உடச்சிருச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு புல் பேக் எது? இதை நம்ம பார்க்கலாம், ஒரே நிமிஷம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் புல் பேக். இது வந்து ஃபஸ்ட் புல் பேக். இது வந்து என்னவா மாறிடுச்சு? உங்களுக்கு ஐடிஎம்மாக மாறிடுச்சு. ஓகே, ஆல்ரைட். ஸோ இது வந்து அது ஐடிஎம்மா இப்போ எப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம்? ஏன் எப்படி கன்சிடர் பண்ணுறோன்னா, இப்போ ப்ரைஸ் இங்கே மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு, கீழே, மேலே கீழே, மேலே கீழே, தென் ஸ்ட்ரைட்டாக மேலே, அதுக்கப்புறம் இங்கே கீழே. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு புல் பேக் எதுன்னா இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு புல் பேக். அதாவது உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னா இப்படி வந்திருக்கும். இந்த ஃபஸ்ட் புல் பேக், இந்த இடம் தான் ஃபஸ்ட் புல் பேக். ஓகேவா? அதாவது அங்கே கரண்ட் ப்ரைஸாக இருக்கும்போது அந்த இடத்துல புல் பேக்காக இருந்திருக்கும் கரெக்டா? ஆமாம். அப்போ லைவாக இருக்கும்போது அந்த இடம் வந்து புல் பேக் நடந்ததுனால இப்போ ஐடிஎம் ஆயிடுச்சு. கரெக்ட். புரியுதில்ல இப்போ? சரி, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வரைஞ்சி எனக்கு காட்டுங்க. எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த ப்ரைஸ் என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், இங்கே போய் பட்டுட்டு ஓகே திரும்பி இப்படி கீழே வரும், இங்கே போய் பட்டு திரும்பி கீழே வரும், இங்கே ரியாக்ட் ஆகிட்டு தென் அகைன் இங்கே கீழே வந்துட்டு இங்கே ரியாக்ட் ஆகும், திருப்பி மேலே போகும். ஓகே, ஆமாம் ஆமாம், யூரோ ஜேபிஒய். இப்போ இதை வரைஞ்சது எப்படி வரைஞ்சேன்? ஸோ இதெல்லாம் வந்து நான் கேப்ஸ் வச்சு வரைஞ்சேன், உங்களுக்கு அது புரியும் ஏன் இது வரைஞ்சேன்னு சொல்லிட்டு. இங்கே இது ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த இடத்துல டச் ஆயிடுச்சா? இந்த இடம் டச் ஆயிடுச்சு. அப்போ இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே கன்ஃபார்ம். ஸோ இப்போ கீழே வந்துட்டுருக்கு, இந்த பேஸில் வந்துட்டுருக்கு. இப்போ அந்த சின்ன புல் பேக் கொடுக்குமா, மேலே போயிட்டு வருமா? கொடுக்காது. ஏன்னு கேட்டால் இங்கே ஆல்ரெடி இங்கே டச் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டில் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு தான். இப்போ இந்த பேஸில் இருந்தாலுமே ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு தான். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து அப் ட்ரெண்டுங்கும் போது இந்த இடத்துல நம்ம எதாவது கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம், பட் ஸ்டில் இது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொன்னேன். ஓகே, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம்
அதை வந்து க்ரீன் கேனில் வராமல் இந்த விக்கை வச்சு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பண்ணிட்டு வந்துருச்சு இந்த இடம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி கீழே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஓகே ஓகே ஸோ அது விக்கா இருந்தாலும் கேண்டில் இருந்தாலும் அந்த இடத்த போயிட்டு தான் வரும். ஆமாம். சரி ஓகே. கொஸ்டின்ஸ் ஏதாவது இதில் இருக்காரு. ஆனால் இப்போதைக்கு அதை நான் உங்களுக்கு சொன்னால் சரி ஓகே. நீங்கள் இது பாருங்கள், இதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அதான் நான் வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு 2-3 சார்ட்டு. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிஓஎஸ், சிஹெச்ஓசிஹெச், அதுக்கப்புறம் ஹையர், இந்த 4க்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். நீங்கள் மார்க் பண்ணி எனக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பி விடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னங்கிற ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இருந்தால் தான் எனக்கு புரிஞ்சிருக்கலன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதை நான் பார்த்த பிறகு நெக்ஸ்ட் அதை மூவ் பண்ணலாம் எப்படி போகிறதுன்ட்டு. ஓகே. எப்போ சரி உங்களுக்கு ஓகே. அடுத்து கண்டினியூ பண்ண போகிறீங்களா? இல்லை ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ராங் ஆகுங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். கரெக்ட். நான் இதை முதல் ஸ்ட்ராங் பண்ணுறேன். ஷூர் கண்டிப்பாக. ஓகே. அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஓகே.